ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன சமையல் பார்க்க போகிறோம்னா சிக்கன் குருமா தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் 3 தக்காளி, 2 வெங்காயம், இஞ்சி பூண்டு நாங்களே அரைச்சது, கறி மசாலா பட்டையில் உள்ள சோம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சட்டி அடுப்பில் வச்சு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் நல்லா காயட்டும். லைட்டாக சூடாகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், சூடாகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கறி மசாலா பட்டை, ஏலக்காய், லவங்கம் எல்லாம் வச்சுருந்தோம்ல, அதை அப்படியே உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்த்தாச்சு. நல்லா பொரி விடுது பாருங்கள். ஸ்டேஜில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துருக்கேன். 3 தக்காளி சேர்த்துருக்கேன். நல்லா வதங்கட்டும். சிம்லேயே வச்சு வதக்குங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லாட்டி அடிப்பிடிக்க பார்க்கும். தக்காளி ஒரு 5 நிமிஷம் வதங்க விட்டுருங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், நல்லா வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கு இடையில அதுக்கு மசாலா பொருட்கள் எப்படி அரைக்கிறது பார்க்கலாம். 1/2 ஸ்பூன் தேங்காய், அரை மூடி தேங்காய் வச்சுருக்கேன். லவங்கப்பட்டை தனியாக எடுத்து வச்சு அது கூட சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் ஜீரகம், 4 பல் பூண்டு. இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள், தக்காளி அதுக்குள்ளே நல்லா வதங்கிடுச்சு. நல்லா வதங்கினது. இப்போ 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். அந்த சிக்கனை உள்ளே சேர்த்துக்கலாம். இடையில இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க, 2 ஸ்பூனு. தக்காளி வதங்கினப்போ இஞ்சி பூண்டு போடுங்க. பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. சிக்கன் 10 நிமிஷம் மூடி வச்சு எடுத்தாச்சு. நல்லா வதங்கிடுச்சு. இதில் 2 ஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோக்கு சால்னா தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ 2 ஸ்பூன் மசாலா பொடி வீட்டில் அரைச்சதான் நாங்கள் சேர்க்குறோம், அதை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சிக்கன் குழம்பு பொடி சேர்த்துருக்கேன். அது ஃப்ளேவருக்காக நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக சேர்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பாருங்கள், நல்லா நான் 1 ஸ்பூன் சிக்கன் பொடி தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி வேணான்னு வச்சுருங்க. இது கூட இப்போ தான் உப்பு சேர்க்கணும். கடைசியாக உப்பு சேருங்க, தேவையான அளவு உப்பு. இப்போ மூடி வச்சோம்னா ஃப்ரெண்ட்ஸ், கொதி வந்துடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சோம்னா அதை உள்ளே சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், கொத்தமல்லி போட்டு மேலே இறக்குனீங்கன்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், சிக்கன் குருமா ரெடி. யாருக்கு பிடிக்குன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ கொதி வரட்டும். சிக்கன் எப்போயாச்சும் ஒரு டைம் எடுங்க, அடிக்கடி எடுக்காதீங்க. ஏன்னா சூடு, உடம்புக்கு ஹெல்த்தி கிடையாது. அதுக்கு பதிலாக மட்டன் எடுத்து கொடுங்க, மீன் எடுத்து கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ், குழந்தைகளுக்கு. நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள். இப்போ மேலே கொத்தமல்லி தூவிட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொதி வந்தது ஆஃப் பண்ணிடுங்க. எண்ணெய் பிரிஞ்ச மாதிரி வரும் பாருங்கள், நல்லா பிரிஞ்சிச்சு. அவ்வளோதான்.